வணக்கம் நேயர்களே. இன்று நாம் படைக்கப் போகும் வீடியோ இயக்குனர் கே பாக்யராஜ் அவர்களுக்கு ஒரு நல்ல அஞ்சலியாக இருக்கும் என்பது எனது நம்பிக்கை. அதாவது பாக்யராஜ் அவர்கள் இன்று அகால மரணம் அடைந்து விட்டார். அந்த மரணத்திற்கு நாம் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக்கொண்டு இந்த வீடியோவை காணலாம். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. அதாவது பாக்யராஜ் அவர்கள் ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு மாபெரும் கலைஞன். நடிகர், தயாரிப்பாளர், இயக்குனர், வசனகர்த்தா மற்றும் இசையமைப்பாளர். இந்த எல்லா துறையிலையுமே சிறந்து விளங்கியவர் தான் பாக்யராஜ் அவர்கள். அவர் பல படங்களில் இயக்கி நடித்துள்ளார். குறிப்பாக சொல்லணும்னா தாவணி கனவுகள், அந்த 7 நாட்கள், இது நம்ம ஆளு, ராசக்குட்டி, முந்தானை முனிச்சு போன்ற தலை சிறந்த படங்கள் இருக்குது. ருத்ரா போன்ற ஏகப்பட்ட திரைப்படங்களில் அவர் இயக்கி மற்றும் நடித்துள்ளார். இன்றைக்கி அவர் இயக்கி நடித்த ஒரு மாபெரும் நகைச்சுவை திரைப்படத்தை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். அதாவது ஏன் நகைச்சுவை திரைப்படம்னு இவன் சொல்கிறான் பாக்யராஜை வச்சுக்கிட்டு. அதாவது இயல்பாகவே நகைச்சுவைக்கு பேர் போனவர் தான் பாக்யராஜ் அவர்கள். அதாவது பாக்யராஜ் அவர்களோட திரைப்படனாவே நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது காமெடி தான், பிறகு தான் மற்றதெல்லாம். பட் அவர் வெறும் காமெடிக்கு மட்டும் பேர் போயிருந்தாலும் கூட அவரோட படத்தில் ஃபுல் ஃப்ளெஜ்டு காமெடியாக இருக்கிறது இந்த படத்தில் மட்டும்தான். மோஸ்ட்லி எல்லா படத்துலேயுமே ரொம்ப காமெடியாக இருக்கும். ஆனால் சடனாக ஒரு சீரியஸ் ட்ராக்குக்கு திரைப்படங்கள் திசை மாறும். அதுதான் அவரோட மிகச்சிறந்த பாணி மற்றும் அவரோட சக்ஸஸ் ஃபார்முலாவே அதுதான் பாக்யராஜ் அவர்களுடையது. சென்டிமெண்ட், காமெடி, இயல்பான ஒரு செய்கைகள் தான் அந்த சினிமாவே இருக்கும். அதனால தான் புரட்சி தலைவர் அவர்கள் அவரை தனது கலை உலக வாரிசு என்று புகழாரம் சூட்டினார் பாக்யராஜ் அவர்களுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா காமெடி தான் இருக்கும் பாக்யராஜ் படத்தில். இந்த படத்தில் ஃபுல் ஃப்ளெஜ்டு காமெடி தான் இருக்கும். ஆனால் ஒரு மொக்க காமெடி கிடையாது. சும்மா சிரிப்பே வராத, இப்போ சமீபத்திய திரைப்படங்களில் வரா மாதிரி சிரிப்பே வராத காமெடி கிடையாது. அச்சு பிச்சு காமெடி கிடையாது. உருவ கேலின்றது அறவே கிடையாது இந்த படத்தில். காமெடியில் லாஜிக் மீறிய காமெடியாகவும் இருக்குது. அதாவது உருவ கேலிக்கு பேர் போன காமெடி டைம்ஸ் அதெல்லாம் அந்த காலகட்டங்கள். அந்த காலகட்டங்கள்லாம் பொதுவாக காமெடினாவே உருவ கேலி சம்மந்தப்பட்டிருக்கும். ஈவன் ஆங்கில படத்தில் கூட உருவ கேலின்றது ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்றியமையாத ஒன்றாக இருக்கும் ஒரு காமெடியில். ஆனால் இவரோட பாணியிலையாக இருக்கட்டும், இந்த திரைப்படத்திலையாக இருக்கட்டும், உருவ கேலின்றது அறவே இருக்காது. லாஜிக் மீறிய காமெடியும் கிடையாது, டபுள் மீனிங்கும் கிடையாது. ஒரு ஒன்லைனரை வைத்துக்கொண்டு அதற்குள் ஒரு ஒண்டர்ஃபுல் ஸ்கிரிப்டை கலந்து காட்சிக்கு காட்சி சிக்ஸர் அடித்திருப்பார் இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள் இந்த திரைப்படத்தை பொறுத்தவரையும். அதாவது ஒரு காட்சியில் வர காமெடியும் எலிவேஷன் ஆகி போயிட்டே இருக்கும். ஒரு இதில் ஒரு காமெடி வரும், அப்பா அதில் சிரித்து முடித்து வயிறு வெளிக்கிறது ஸ்டாப் கூட ஆகிருக்காது. அடுத்த சீனில் திரும்ப மறுபடியும் மாபெரும் ஒரு காமெடியை பண்ணி சிரிக்க வச்சுருப்பார் பாக்யராஜ் அவர்கள். மிகச்சிறந்த ஒரு திரைப்படம். அதனால தான் இந்த படத்தை பார்த்துட்டு மீண்டும் மீண்டும் நாளைக்கு பார்த்தார்கள் ரசிகர்கள். ரிப்பீட் ஆடியன்ஸ் வந்தாங்க. ஓகே, இந்த படத்தின் தலைப்புக்கேற்ப ரிப்பீட் ஆடியன்ஸ் போன திரைப்படம் தான் இந்த திரைப்படம். இந்த திரைப்படம் வெளியான ஆண்டு 1981, தேதி மார்ச் 27. அந்த திரைப்படம் தான் இன்று போய் நாளை வா. அதாவது ரிப்பீட் ஆடியன்ஸ் நாங்கள் வந்தாங்கன்னு சொன்னேன். இன்றைக்கி பார்த்துட்டு மீண்டும் நாளைக்கும் வந்த ஒரு திரைப்படம் தான் இது இன்று போய் நாளை வா திரைப்படம். இதில் பாக்யராஜ் மற்றும் ராதிகா அவர்கள் நடித்திருப்பார்கள் ஹீரோயினாக. அதாவது ஒரு படமும் ஒரு முத்திரையில் இருக்கும் பாக்யராஜ் அவர்களது. காதல், காமெடி, கலாட்டா முத்திரை தான் இந்த திரைப்படத்தோட சாராம்சம். குறிப்பாக தான் காதலிக்கும் பெண்ணை கவர்வதற்காக ஹிந்தி கற்றுக்கொள்ளும் காட்சி மிக சிறந்த காமெடி என்னை பொறுத்தவரையும். அதாவது ஏக் காவுமே ஏக் கிசான் ரகதாத்தா, அந்த காமெடியை தான் நான் சொல்கிறேன். அதாவது ரகதாத்தா என்பதை ரகு தாத்தா என்று அந்த காமெடி பண்ணியிருப்பாங்க. அதாவது இதில் ஒரு நல்ல டச் என்னன்னா ஒரு அந்த திரைப்படத்தில் ஹிந்தி பண்டித்தாக வருபவர்
அந்த ஹிந்தி லெசன் டியூஷனை வந்து வீட்டுக்கு போய் சொல்லிக் கொடுப்பாரு. அப்போ வந்து டிப்பிக்கலாக வந்து ஒரு பாட்டி இருப்பாங்க அந்த வீட்டில். அந்த பேரனை வந்து ஆசிரியர் துன்புறுத்தும் ஒரு இது இருக்கும், போட்டு அடிப்பார். ஒரு ஆசிரியர் வந்து அந்த பையனை இந்தியை சரியாக பேச மாட்டேங்கிறான்னு சொல்லி உடனே அந்த பாட்டி வந்து அவரை வந்து திட்டுறதை வந்து நம்ம பார்ப்போம். அட பாவி அப்படின்னு திட்டுவாங்க. இது வந்து ஒவ்வொரு வீடுகளிலையுமே வந்துட்டு ஒரு வயதான மூதாட்டி வந்து பேரனையோ பேத்தியோ விட்டே கொடுக்க மாட்டாங்க. அந்த இயல்பை வந்து அப்படியே ஒரு காமெடியாக வந்து அவர் செலுத்தியிருப்பார். பிறகு அதாவது அந்த படத்தோட கதையோட சாராம்சம் என்னென்னா, 3 இளைஞர்கள் ஒரு பெண்ணை காதலிப்பது தான் அந்த படத்தோட சாராம்சம். நம்ம வியாபாரம் அறிந்ததே அது. அதில் இது ஒன் ஆஃப் தி இது. பிறகு இன்னொரு நாயகன் வந்து என்ன பண்ணுவார்னா வந்துட்டு, அவர் வந்துட்டு குஸ்தி கற்றுக்குவார் அந்த பெண்ணோட தாத்தா கிட்ட போய். அதாவது காதலிக்கும் பெண்ணோட அப்பாட்ட ஒருத்தர் ஹிந்தி கற்றுக்காருன்னா, ஒருத்தர் வந்து குஸ்தி கற்றுக்குவார் அந்த இவங்க கிட்ட போயிட்டு. ஸோ அந்த காட்சிகளும் கமான் 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 என்கிற காமெடி, அந்த சிங்காரம் அவர்களோட இதுவுமே வந்துட்டு மிகவும் அருமையான ஒரு மாடுலேஷனாக இருக்கும். நகைச்சுவைக்கு பேர் போன ஒரு டயலாக் அது. பிறகு பாக்யராஜ் அவர்களை வந்துட்டு வீட்டுக்கு ரேஷன் வாங்கிட்டு வர சொல்லுவார் அவங்க அப்பா அந்த திரைப்படத்தில். இவர் வந்து இப்போ காதலிக்கும் பெண்ணோட வீட்டுக்கு ரேஷன் வாங்கிட்டு வர போவார். அந்த வாங்கிட்டு ரிட்டன் வர காட்சி வந்து மிகவும் அற்புதமான ஒரு காமெடி காட்சியாக இருக்கும். வந்து பார்த்த உடனே அவங்க அப்பா எதிர வருவார். ஐயோ, அப்பா வந்து தோலை உரிச்சிருவார், நாம் வந்து சொந்த வீட்டுக்கு ரேஷன் வாங்காமல் பக்கத்து வீட்டுக்கு ரேஷன் எதிர் வீட்டுக்கு ரேஷன் வாங்கிட்டு வரமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகவும் யதார்த்தமான காட்சிகள். நாம் யாவரும் இளமை பருவத்தில் வந்து யாவரும் இது செய்யக்கூடிய ஒரு காரியமாக தான் இருந்திருக்கும். அதை வந்து அப்படியே பிரதிபலிச்சிருக்கும் இந்த திரைப்படம். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களோட ஃபேவரட் காட்சி இந்த திரைப்படத்தில் என்னங்கிறத வந்து கமெண்ட்ஸில் பதிவிடுமாறு நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். என்னோடய ஃபேவரட் வந்து நான் முன்பு கூறியபடி அந்த ரகத்தாத்தா அந்த ஹிந்தி காமெடி தான் இந்த படத்தோட ஃபேவரட். பிறகு இப்போ என்ன நடக்கும்னா வந்துட்டு கடைசியில் கிளைமேக்ஸில் வந்து ராதிகா அவர்கள் வந்து லவ்வை கன்ஃபஸ் பண்ணுவாங்க. இப்போ பாக்யராஜோட அவங்க 2 பேரும் திருமணம் செய்து கொள்வார்கள். இதுதான் வந்து அந்த படத்தோட முடிவாக இருக்கும். அதாவது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், இந்த திரைப்படம் மட்டுமில்ல, பாக்யராஜ் அவர்களுக்கு இயக்கி நடித்த திரைப்படங்களில் வந்து உங்களோட ஃபேவரட்டான திரைப்படம் என்னன்றதை வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் முன்பு கூறியபடியே பாக்யராஜ் அவர்கள் ஒரு சிறந்த இயக்குனர் மட்டுமல்ல, சிறந்த வசனகர்த்தா, சிறந்த நடிகர், புரட்சிகரமான கருத்துக்களை தனது திரைப்படங்களை விதைத்தவர். அவருக்கு மீண்டும் அஞ்சலி செலுத்தி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் அருண். எனது காணொளிகள் தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.